கொங்கு நிலா சோறு சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா நாங்கள் போகிற வீடியோக்கள் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொங்கு நிலா சோறு. இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ஒரு சாட் ரெசிபி தாங்க. ஹோம்மேடு பானிபூரி. ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்க இன்கிரிடியன்ட் வச்சு எல்லாமே செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியாக பண்ணலாம், ஹைஜீனிக்காக இருக்கும், ஹெல்தியாகவும் இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி வெளியில சாப்பிட்றத விட இங்க வீட்டில் செஞ்சு சாப்பிட்றத ரொம்ப லைக் பண்றாங்க. என்னோட வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஹோம்மேடு பானிபூரி ரொம்ப ஈஸியா பண்றது எப்படி அப்படிங்கறத ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா தான் புரியும். வாங்க இந்த பானிபூரி எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். பானிபூரிக்கு தேவையான பானி செய்யறதுக்கு நம்ம இப்போ புதினாவை நல்லா சுத்தம் பண்ணி கழுவி வச்சிருக்கிறேன். ஒரு 2 கைப்பிடி அளவு போட்டுக்கணும். நல்லா சுத்தம் பண்ணி கழுவி நீட்டாக வச்சுக்கிறோம். ஒரு 2 கைப்பிடி அளவு புதினாவை கழுவி சுத்தம் பண்ணதை போட்டுக்கிறோம். ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியை போட்டுக்கிறோம். இதுக்கு காரத்துக்கு தகுந்த பச்சை மிளகாய் 2, இஞ்சி ஒரு துண்டு, லெமன் வேணால் நீங்கள் இந்த ஸ்டேஜில் சேர்க்கலாம். இந்த தண்ணி நல்லா காய்ச்சி ஆறின தண்ணியாக குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்ப கொடுத்துருங்க. பச்சை தண்ணி இல்லை, பாயில் பண்ணி ஆற வச்சது. நல்ல வலுவலு நல்ல மிக்சியில் தண்ணியாக அரைச்சி வச்சுக்கிறோம். இது நம்ம வடிகட்டினதுனால நமக்கு நுர வந்த மாதிரி இருக்குது. கொஞ்சம் நேரம் ஆக ஆக அப்படியே க்ரீன் கலரில் வந்துடும் நமக்கு. இந்த சாட் ஐட்டமெல்லாம் உங்களுக்கு தேவையான அளவு எது இருக்கோ அதை போட்டுக்கோங்க. நான் இன்னைக்கு உப்பு கொஞ்சம், சர்க்கரை கொஞ்சம் போட்டிருக்கேன். கரம் மசாலா தூள் லைட்டாக போட்டிருக்கேன். இதுவே நமக்கு கரெக்டாக இருக்கும். கரெக்டான டேஸ்ட்டுக்கு இதுவே நமக்கு கிடச்சிரும். அவ்வளோதாங்க. பானியை ரெடி பண்ணி ஒரு பக்கம் அப்படியே வச்சிட்டோம். இப்போ இதுக்கு ஒரு மசால் செய்கிறதுக்கு 1/4 கிலோ உருளைக்கிழங்கு, ஒரு 100-150 கிராம் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மசாலா ரெடி பண்ணிக்கலாம். நம்ம பேன் எடுத்து வச்சுட்டு ஒரு பிஞ்ச் அளவு சீரகம் போட்டிருக்கேன். ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக ஒரு துண்டு இஞ்சி, அதை அப்படியே மிக்சியில் போட்டு ஒரு திருப்பி வச்சுருக்கேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுட்டு இந்த வெங்காயத்தை அதில் அப்படியே போட்டுக்க வேண்டியதுதான். வெங்காயம் நல்லா மொறுன்னு வதக்க வேண்டியது இல்லைங்க. ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே சிம்மிலையே வச்சுட்டு அப்படியே வதக்கி விட வேண்டியது தான். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறோம். அந்த மசாலாலாம் போய் அப்படியே செட் ஆன மாதிரி இருக்கும். உப்பெல்லாம் நமக்கு அப்படியே வதக்கி விட்டுட்டு லேசாக வதக்கி விட போதும். இந்த உருளைக்கிழங்கு மாவாட்டம் பண்ணிடணும். எந்த அளவுக்கு மசிஞ்சு வெந்திருக்குன்னு பாருங்கள். கட்டி கட்டியாக தெரியக்கூடாது. உருளைக்கிழங்கு மாவாட்டம் பண்ணிவிட்டு அப்படியே அதிலேயே நல்லா செட் ஆகிற அளவுக்கு நம்ம மசிச்சு விட்டுறணும். நம்ம உருளைக்கிழங்கு மசால் ஈஸியாக ரெடி பண்ணிட்டோம். கொத்தமல்லி தலையை கொஞ்சம் போட்டுட்டு உப்பெல்லாம் இருக்குதான்னு கரெக்டாக செக் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம மசால் ரெடி, பானி ரெடி ஆகிட்டு. இப்போ பூரி எங்கன்னு கேட்குறீங்களா? பூரி அப்படியே ரெடி ஆகிட்டே வந்துட்டுங்க. நம்ம கடையில் இன்ஸ்டண்ட்டாகவே கிடைக்கிது. வத்தல் கடையில் இங்கே கோயம்புத்தூர் சைடில் இங்கே கிடைக்கிதுங்க. எங்களுக்கு லூஸ்லேயே 50 கிராம் 100 கிராம் அப்படின்ட்டு வாங்கிக்கலாம். ஈஸியாக பொரிச்சோம்னா நம்ம பானிபூரி இது 2 மட்டும் ரெடி பண்ணோம்னா பானிபூரி கடையில் கிடைக்கிறத விட நல்ல டேஸ்டியாகவே இருக்குது. குழந்தைங்க சொன்னாங்க. இப்போ அப்படியே பொரிச்சிடுறோம். போட்டோம்னா அப்படியே கஷ்டமே பட வேணாம். தானாக எழும்பி அப்படியே பிறண்டு விழுந்துடும். நிறைய போட்டு பொரிச்சிடக்கூடாது. கேப்பு விட்டோம்னா நம்ம அது ஈஸியாக நல்லா பொரிஞ்சு வந்துடும். அப்படியே பிறண்டு விழுந்துருது பாருங்கள். நல்லா செவந்து வர வரைக்கும் பண்ணோம் அப்படின்னா நல்ல ஹோல்ஸ் நமக்கு விழுகுது. அப்படியே லேசாக பரட்டி விட்டு அப்படியே எல்லாத்தையும் பொரித்து நம்ம எடுத்து வச்சுக்க வேண்டியது தான். பர்ஃபெக்டாக இருக்குது. ஈஸியாகவும் போயிடுது நமக்கு. நீட்டாக பொரிஞ்சு வந்துடுதுங்க. ஃபுல்லாக எந்த இடமே கேப்பெல்லாம் இல்லை. அப்படியே பால் ஆட்டம் உருண்டு வந்துடுது. அப்படியே
இதில் 1 2 மட்டும்தாங்க அப்படியே லேசாக பொரியாத அளவுக்கு இருக்குது. மற்றது எல்லாமே நீட்டாக வந்துடுது. அப்படியே நம்ம அப்படியே ஹோல்ஸ் போட்டுக்கிறோம். அவ்வளோதாங்க. அப்படியே உருளைக்கிழங்கு மசாலாவை கொஞ்சம் வச்சுட்டு வெங்காயத்தை கொஞ்சம் போட்டுக்கிறோம். பானியை அப்படியே நினச்சி எடுக்க வேண்டியதாங்க. அவ்வளோதான். நம்மளுடைய லோ காஸ்ட் பானிபூரி, நல்ல ஹெல்த்தியான ஹைஜீனிக்கான பானிபூரி வீட்டிலையே நம்ம ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக என்னோடய வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னோடய வீடியோவுக்கு லைக்கு, ஷேரு, கமெண்ட் பண்ணுங்கள். கொங்கு நிலா சோறு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு ஹெல்த்தியான ரெசிபியில் பார்க்கலாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.